கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பண்ண வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் பட்ஜெட் நடந்துச்சு. இந்த தினம் வேளாண் பட்ஜெட் ஆனது நடைபெற்றதில் அமைச்சர் வினோத் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாலும் எதிர்கட்சிகள்லாம் ஒரு குற்றத்தை சாட்டுறாங்க. இது ஒரு பூஜ்ஜியம். எடப்பாடி பழனிசாமி -0 கூட அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கு, அறிவிப்பு இருக்குன்னு ஒரு கருத்து வச்சிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா இது ஒரு ஜால்ராக்கான முதல்வரை புகழ்படக்கூடிய ஒரு மன்றமா சட்டமன்றத்தை ஆக்கிட்டாங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் கூறிட்டு வராங்க. இப்படி பாக்குறீங்க சார்? இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, விளக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை. விளக்கண்ண பட்ஜெட் தான் சொல்லணும் அதுக்கு பேர். அதாவது இன்னும் சொல்லணும்னா ஜால்ரா பட்ஜெட். மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் ஜால்ரா வினோத் அப்படின்னு தான் அவருக்கு பேரை மாற்றணுமே தவிர என்ன விவசாயத்துக்கு நான் அதாவது விஜய் சொன்னது மாதிரி எனக்கு வருது வாயில அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்ற திட்டத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன். பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லுகின்ற தாவேகா, விஜய் 3 வேளாண்மை திருத்த சட்டங்களை கொண்டு வந்து விவசாயத்தை அழிப்பதற்காக, விவசாயத்தை ஒழிப்பதற்காக, விவசாயிகளையே அழிப்பதற்கான கொடூரமான விவசாய திருத்த சட்டத்தை பாசிச பாஜக அரசு கொண்டு வந்து ஓராண்டுகளுக்கு மேலாக விவசாயிகள் டெல்லியில போராடினார்களே. கோடை மழையிலும் கோடை வெயிலிலும் கொட்டும் மழையிலையும் குளிரிலையும் டெல்லியிலே போராடி 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மரணமடைந்தார். 1000க்கும் மேற்பட்ட விவசாய பெண்கள் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாம் ஜால்ரா அமைச்சர் வினோத் இந்த போராட்டம் நடக்கிறதாக உங்களுக்கு தெரியுமா? அல்லது உங்க முதலமைச்சர் இவ்வளவு புகழ்றீங்களே உங்களுக்கு தெரியுமா? உங்க முதலமைச்சருக்கு தெரியுமா? பாசிச பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கின்ற தாவேகா, அவருடைய தலைவர் மாண்புமிகு விஜய் என்றைக்காவது வேளாண்மை திருத்த சட்டத்தை எதிர்த்து வாயிலையாவது பேசுனது உண்டா? போராட வேணாம் அறிக்கை கொடுத்தது உண்டா? பேசியது உண்டா? இன்னைக்கு வேளாண்மை பட்ஜெட் உங்களுக்கு என்ன தெரியும்? வேளாண்மையை பத்தி அவங்க கட்சியில விவசாய அணிலாம் இருக்கு சார். எந்த அணி இருந்துட்டு போகுது? அந்த அணி இருந்து அந்த அணிக்கு என்ன பயன் பண்ணியிருக்காங்க அல்லது நாட்டுக்கு என்ன பயனான திட்டம் இருக்கு? மேகதாட்டு அணையை கட்டுவோம் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அங்கே கர்நாடகத்திலே காங்கிரஸ் உடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேசுகிறார். விவசாயிகளை நாங்கள் பாதுகாப்பேன், மண்டியா விவசாயிகள் போராட்டத்தை நிறுத்துங்க, எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் தாரை வார்த்து விட மாட்டேன், காவிரி தண்ணீரை காவிரியில் இறங்கி போராடுவதை நிறுத்துங்கள். கர்நாடகத்திலிருந்து காவிரி தண்ணீர் எப்போ போகுது? வடிகால், வெள்ள வடிகாலாக தமிழகத்தை பயன்படுத்துகிறார்கள். கபினி அணையிலே நீர் முழுவதும், அணை முழுவதும் நிறைந்ததற்கு பின்பாக ஒரு வடிகாலாக தமிழகத்துக்கு அனுப்புறான். அந்த தண்ணியை நிப்பாட்டி வச்சா நம்ம தண்ணியில மூழ்கி செத்துருவோம்டா. சிவகுமார் பேசுறாரு அங்க விவசாயிக்கு. அது விவசாயிகளுக்கு பாதுகாப்பான ஆட்சியா? ஜூன் 12ஆம் தேதி நமக்கு காவேரி தண்ணீர் சேலம் மேட்டூர் அணை திறக்கப்படணும். திறந்தாதான் குறுவை சாகுபடி நம்ம பண்ண முடியும். அதற்காக வாய் திறக்காத ஒரு மௌனி முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சரை மேகதாட்டான எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாத ஒரு விவசாய அமைச்சர் இன்னைக்கு இவ்வளவு புகழ்ச்சி, இவ்வளவு பாராட்டு. நான் புகழ்றதையும் ஏத்துக்கிறேன், பாராட்டு ஏத்துக்கிறேன். எதற்காக இவ்வளவு புகழ், எதற்காக இவ்வளவு பாராட்டு? 1000 விவசாயிகள் டெல்லியிலே மடிந்தார்களே, டெல்லிக்கு சென்றது உண்டா உங்கள் தாவேகா? முதலமைச்சர் விஜய் என்றைக்காவது போயிருக்காரா? 3 விவசாயத்து சட்டங்களை எதிர்த்து குரல் கொடுத்தது உண்டா? தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சனை செய்கிறது, விவசாயிகளை வஞ்சனை செய்தது. நீட் லோன் திட்டம் கொண்டு வந்துச்சு. எத்தனையோ விவசாய நிலைகளை அழிப்பதற்கான அனைத்து வகையான திட்டங்களை எல்லாம் கொண்டு வரும்போது அந்த திட்டங்களை எதிர்த்து எந்த மண்ணில்லாது இறங்கி போராடி உண்டா? முல்லை பெரியார்ல அணையை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில்
நாம் போராடி கொண்டிருக்கிறோம். லோயர் கம்பத்தில் இங்க இருக்கக்கூடிய 5 மாவட்ட பெரியார் அணை பாசனத்தை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் போராடிட்டு இருக்கிற இங்க என்றைக்காவது முல்லை பெரியார் அணையை உயர்த்த வேண்டும், முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க வேண்டும் என்று என்றைக்காவது போராடியது உண்டா? தேனி பக்கம் வந்தது உண்டா? படப்பிடிப்புக்கு வந்திருப்பாரு, டூயட் பாடம் வந்திருக்கலாம், அதான் ஒரு தொழில். அந்த லோயர் கேம்புக்கு என்னைக்காவது ஒன்று உண்டா? பெண்ணிக்குய்க்கு சிலைக்கு என்னைக்காவது வந்து மாலை போட்டது உண்டா? 5 பாசன விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுத்தானே எங்கோ பிறந்து வளர்ந்த பெண்ணிக்குய், அவரை பத்தி ஏதாவது விவசாய அமைச்சருக்கு தெரியுமா? ஜால்ரா அடிக்கிறீங்களே, பெண்ணிக்குய்க்கு மறுவுருவமா விஜய்? தன்னுடைய சொத்து பத்தை எல்லாம் விற்று இந்த 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு குடிக்க தண்ணி இல்லாம இருக்கான், விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம இருக்கிறான். வீணாக கடலில் கலக்கக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்தி முல்லை பெரியார் அணையை தந்தாரே பெண்ணிக்குய், அவரை பாராட்டி இருக்கணும். விவசாயிகளுக்காக போராடி இருந்தாரே நாராயணசாமி நாயுடு, விவசாய சங்க தலைவர், அவரை பத்தி பேசியிருக்கிறான். இன்னைக்கு என்ன பிரச்சனை? விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை, எங்கு பார்த்தாலும் மழை இல்லை. இந்த எல் நினோ அப்படின்ற ஒரு பசிபிக் பெருங்கடல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இயற்கை மாறுபாட்டால் மழை பொழிவு இல்லை. ஆடிப்பட்டம் தேடி விதைனுவான், ஆடியில மழை இல்லை. அப்ப மழை இல்லைன்னும் போது உங்களுக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு தீர்வு இந்த வேளாண் பட்ஜெட்டில் உண்டா? காவேரி பிரச்சனையில நிரந்தர தீர்வு விவசாயிகளுக்கு, டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் டெல்டா மாவட்டம், அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது உத்தரவாதமான அறிக்கை அல்லது ஒரு உறுதித்தன்மையான பேச்சு இந்த வேளாண்மை பட்ஜெட்டில் உண்டா? இது முதலமைச்சரை புகழ்வதற்காக வேளாண்மை துறை அமைச்சர் என்ற பேர்ல வேளாணை பத்தியும் தெரியாம, விவசாயத்தை பத்தியும் தெரியாம, இன்னைக்கு விவசாயிகள் படக்கூடிய துன்பத்தை, துயரத்தை, வேதனையை தெரிந்து கொள்ளாத ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இன்றைக்கு. முதலமைச்சரே கோட் சூட் போட்ட விவசாயின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. கோட்டு சூட்டு போட்டு எப்படி விவசாயம் ஆக முடியும்? கோட்டும் சூட்டு எங்க போகணும்? இப்போ நான் கோட்டு சூட்டு போடுவோம், நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞரா போகும்போது போட்டு போவோம். இதை நான் விவசாயமும் பார்க்குறேன். விவசாயத்தில் போய் நான் கோட்டு பேண்டோட போக முடியாது, சேர்ல கால் வைக்கணும்பா. என்னைக்காவது விஜய் வச்சது உண்டா? இல்ல இந்த வினோத், ஜால்ரா வினோத் வச்சது உண்டா? விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? விவசாயம் இன்றைக்கு அழிந்து வருகின்றது. ஏன்னா விவசாயத்துல எந்த லாபம் இல்லை. அப்ப அதை பூரா பிளாட் போட்டு விற்பனை பண்றாங்க. விவசாய நிலம் பூரா வீடு மனைகளாக மாற்றப்படுகிறது. விவசாய நிலம் பூரா இன்னைக்கு தொழிற்சாலைகளாக மாற்றப்பட்டு வருகிறது. அரிசி விலை கடுமையாக ஏறி இருக்கு. அரிசி விலை எப்பயும் இல்லாத அளவுக்கு கிலோ 15 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. இந்த மாதிரி ஏற்றம் எந்த காலத்திலையும் கிடையாது. அரிசி விலை கடுமையாக ஏறுது. நெல் உற்பத்தி குறைவு. இந்த போச்சு தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள்ல தண்ணி இல்லை, குறுவை சாகுபடி கருகிருச்சு, பயிர் செய்ய முடியல. அப்போ அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு என்ன இழப்பீடு, நஷ்ட இழப்பீடு, பயிர் இழப்பீடு பத்தி என்ன அறிக்கை இருக்கு? ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே முழுமையா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாரு. விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி ஆயிருக்கா? 5 ஏக்கருக்குள்ள இருக்கிற எப்படி 50,000 வாங்குவேன்? எப்படி 1 லட்சம் தானே வாங்குவேன்? 50,000 கடன் தள்ளுபடி எப்படி சரியா ஒத்துக்கிற முடியும்? முழுமையான தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாரு. நடந்திருக்கா? மீனவர்களுக்கு 6 மாதம் அந்த தடை செய்யப்பட்ட காலத்தில், மீன் பிடிக்க தடையான காலத்துல 25,000 கொடுப்போம்டாரு தேர்தல் அறிக்கையில நேற்று உண்டா? பட்ஜெட்ல மீனவர்களுக்கு நாம, விவசாயிகளுக்கு இன்றைக்கு விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட்ல என்ன மக்களுக்கு சொல்லியிருக்காங்க? விவசாயிகளுக்கு என்ன இருக்கு? முல்லை பெரியார் அணையை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை உண்டா? பேபி அணையை பாதுகாப்பு நடவடிக்கை உண்டா? முல்லை பெரியார் அணை பத்தி பேசவே இல்லையே. வைகையில வறண்டது தண்ணி, காவேரியில தண்ணி இல்லை. இந்த வருஷம் ஆடிப்பெருக்குக்கு ஆன்மீகவாதிகளை ஆடிப்பெருக்குல போய் அங்கே விழா நடத்துவாங்க. வைகை ஆற்றுல
ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை இறங்கி வைகை ஆற்று ஒரு மாசம் சுத்தம் பண்ண வேண்டிய அவர் வேற காமெடி பண்ணிக்கிருக்காரு. அங்கேயே காவிரிலே தண்ணி இல்லை, அவர் கூட விட்டுவிட்டு இங்க வந்துக்கிட்டு கரூர்ல தண்ணி இல்லை, தாமிரபரணில தண்ணி இல்லை, வைகையில தண்ணி இல்லை. அப்ப என்ன குடி தண்ணீருக்கே சிக்கலா இருக்கு. பூரா கேன் தண்ணியில தான் வீட்டில் வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கு. கேன் தண்ணி தான் வீடுகளை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் குடிநீர் ஆதாரம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. மனிதனுக்கே குடிநீர் ஆதாரம்னா ஆடு மாடுக்கு என்ன செய்யும்? குளம் குட்டை இருந்தாதான் ஆடு மாடுகள் போய் தண்ணி சாப்பிட முடியும். ஆடு மாடுகள் மடிய போகுது. இதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு? ஆழ்குழாய் குழாய்கள் நாங்கள் போடுவோம், குடிநீர் பற்றாக்குறையை நீக்குவோம். மின்சார தட்டுப்பாடு, அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை மின்சார தட்டுப்பாடு ஆகுது. நிர்மல்குமார் அதை பத்தி பேச மாட்டேட்டார். மின்சாரத்துறை அமைச்சர் மின்சார தட்டுப்பாடு குறித்து பேசுவதே இல்லை. முதலமைச்சர் மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. சட்டசபை நாளைக்கு இருக்கு, விடிஞ்சா சட்டசபை. சட்டசபையில் வேளாண் பட்ஜெட்டுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி கருப்பு சட்டையோட வந்திருக்கு, அடையாளத்தோட. நாளைக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு அனுமதி கேட்டிருக்கிறாங்க. சவால் வேற உதயநிதி விட்டுருக்காரு, முதலமைச்சர் பேசணும்ல. அப்புறம் எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தா என்ன? முதலமைச்சர் தைரியம் வந்தா பேசுங்க. நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுதான் எதிர்கட்சி வேலை, நின்று பதில் சொல்றதா ஆளுங்கட்சி வேலை. ஒவ்வொரு அமைச்சரும் அந்த துறையை பத்தியே தெரியாம இருக்காங்க. சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு, சுற்றுத்துறை அமைச்சருக்கு சுற்றுத்துறை என்ன, சுற்றுலா என்ன, எதுவும் தெரியல. தன்னை சுத்தி என்ன நடக்குன்னே தெரியல. அந்த அமைச்சர்ல எல்கேஜி பிரிகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. மானிய கோரிக்கை விவாதத்துல எல்லா அமைச்சரும் பதில் சொல்லணும். முதலமைச்சர் அனைத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். நிற்க வச்சு கேள்வி கேட்க போறாங்க. இதோட முதலமைச்சர் துண்டை காணா துணியை காணா, எங்க அப்பாவை காணு கடந்த முறை கேட்டார் சட்டசபையில். அது மாதிரி எத்தனை கேள்வி இந்த முறை முதலமைச்சரை நோக்கி, விஜயை நோக்கி வரப்போகுது தெரியாது. அப்பாவை மட்டும் தான் காணான்னு உதயநிதியை பார்த்து கேட்டேன். இப்ப அவர் எத்தனை கேள்வி கேட்க போறாரு, யார கேட்க போறாரு, என்னென்ன கேட்க போறாங்கன்னு தெரியாது. நாட்டு நலன் கருதி காவேரி பிரச்சனையை பேசி ஆகணும். கர்நாடகத்துக்கு இப்போ மழை பெய்யுது. இப்போ மழை பெஞ்சா தண்ணி விடுவான். இது ஒரு பெரிய, என்னைக்குமே காவேரியில ஒழுக்கமான முறையில் காவேரி ஒழுங்காற்று ஆணையம், காவேரி மேலாண்மை ஆணையம் இதெல்லாம் சொன்னதை உச்சநீதிமன்றம் சொன்ன தண்ணியை விட்டதே இல்லை. 40 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும், கொடுக்கறது இல்லை. அணையெல்லாம் நிறைஞ்சு வர வழியே இல்லாம கர்நாடகத்தை பெங்களூரை வெள்ளம் சூழ போனதுக்கு பின்னாடி தான், மழை பொழிஞ்சதுக்கு பின்னாடி வடிகாலாக நமக்கு தண்ணி விடுறாங்க. இதான் கடந்த காலத்தில் நடக்குது. அதுக்கு சட்ட ரீதியான நிரந்தர தீர்வு காணணும். மாற்றம், நான் தான் மாற்றம்னா, மாற்றம்னா என்ன மாற்றம்? நான் அங்கே போய் சரண்டர் ஆகிறதா மாற்றம்? டிகே சிவகுமார்ட்ட போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்கா சரண்டரு? இதான் மாற்றம். அதனால சட்ட போராட்டத்தை நடத்தி நிரந்தர தீர்வு காணணும். இப்ப மழை பெய்யுது காவேரி பகுதியில், குடகு பகுதியில் மழை, அந்த மழைனால தண்ணி வருது. ஆனா மழை இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால இப்போ உங்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி வேளாண்மை பட்ஜெட்ல மக்களுக்கு எதிர்பார்த்தது இல்லை. ஒரு மாற்றம் இருக்கும், பயிர் கடன் கொடுப்பாங்க, அல்லது உரத்துக்கான மானியத்தை ஏதாவது பேசுவாங்க. தென்னை மரங்கள்லாம் பெரும்பாலும் புழு பூச்சிகள் அது ஒரு நோய் வருது. அவங்க தென்னை விவசாயிகளுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு காணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆடு மாடு வளர்ப்போர் எந்த திட்டமும் யாருக்கு, எந்த செக்ஷனுக்கு, விவசாய செக்ஷனை பத்தி தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சாதானே பண்ண போறாங்க. தூர் வாரதை பத்தி ஏதாவது இருக்கா? குளம்னா என்னன்னு தெரியுமா? ஏரினா என்னன்னு தெரியுமா? ஆறுனா என்னன்னு தெரியுமா? குட்டைனா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு விவசாய அமைச்சருக்கு சொல்லுங்க. குளம், குட்டை, ஏரி, கம்மா, கழுங்கு இதெல்லாம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் காட்சி பொருளா மாற போகுது. அப்ப இதுகெல்லாம் தூர்வாரணும். ஊர்ல கம்மாயை தூர்வாரணும், ஏரியை தூர்வாரணும். இதெல்லாம் பார்க்கணும்ல. இதுகளுக்கெல்லாம் திட்டமே இல்லையே. வேளாண்மை பட்ஜெட்டா என்ன பட்ஜெட்? அதனால வேளாண்மை பட்ஜெட் தாவேக்கு அறிவிச்சது முதலமைச்சர் மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக, இது ஒரு முதலமைச்சரை குளிர்விப்பதற்காக, விவசாயிகளுக்கு ஏமாற்றிவிட்டு விவசாய அமைச்சர் ஜால்ரா வினோத் என்ற பட்டத்தை இந்த வேளாண்மை பட்ஜெட்டை தாக்கல் செய்ததாக வழங்குகிறேன். நன்றி சார். நன்றி.